ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுவாங்க. இந்த ஒன்று பண்ண போனால் பிரெட் அல்வா தான் செய்ய போகிறோம். வாங்க செய்யலாமா? ஓகே, நான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறதில்ல, ஆல்ரெடி நான் செஞ்சுருக்கேன். ஓகேங்களா, இன்னொரு வாட்டி செய்யலாம் அப்படி சொல்லிட்டு தான் 6 பிரெட் எடுத்துருக்கேன். நானும் உங்களுக்கு எத்தனை பிரெட் வேணுமோ எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, நான் 6 பிரெட் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ நம்ம இந்த சைட்ஸ் எல்லாம் நல்லா கட் பண்ணணும். 4 பக்கமும் இந்த ஓரத்தில் இருக்கிற இந்த ப்ரௌனாக இருக்கிறது மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே கைஸ், எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, எதுக்கு நம்ம அதை கட் பண்ணி வேஸ்ட் பண்ணிவிட்டு. ஓகேங்களா, அதனால நான் இப்படியே கட் பண்ணி போகிறேன். கட் பண்ணால் வேஸ்ட்டில் பிரெட் க்ரம்ஸ் கூட செஞ்சு இப்போதைக்கு எனக்கு பிரெட் க்ரம்ஸ் தேவைன்றதுனால நான் அப்படியே செய்ய போகிறேன். உங்களுக்கு வேணால் சைடில் கட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன் கைஸ். ஓகேங்களா, பாருங்கள். ஓகேங்களா, வாங்க இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா சூப்பராக எடுத்து வச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணுவோம். டீப் ஃப்ரை பண்ணணும். அதனால தான் இவ்வளோ ஆயில் எடுத்திருக்கேன். ஒரு 5 எடுத்து போட்டுப்போம். ஓகேங்களா, ஒரு 5 பீஸ் போட்டு அப்படி பொரிச்சு நான் உங்களுக்கு எல்லாமே பொரிச்சிட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன். நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா ஃப்ரை ஆகிருக்கணும். டீப் ஃப்ரை தான். ஓகேங்களா, கோல்டன் ப்ரௌனாக இது காட்டுறேன். ஓகேங்களா, எல்லாமே பார்த்தீங்களா, இந்த கலரில் நல்லா பொரிச்சுக்கணும். நான் இப்போ எல்லாத்தையுமே பொரிச்சிட்டு வந்துடுறேன். ஓகேங்களா கைஸ், நான் பொரிச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாமே நான் பொரிச்சிட்டேன். இப்போ நம்ம முந்திரி திராட்சைலாம் போட்டு இப்படி நல்லா எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா எல்லாமே பொரிச்சிட்டேன். அப்பா சுடுது கைஸ். நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக தட்டினா சவுண்டு கேட்கணும். அந்த மாதிரி ரொம்ப கரிஞ்சி கட்டையெல்லாம் செஞ்சிடாதீங்க. இப்போ நம்ம சுகர் சிரப் தான் ரெடி பண்ண போகிறோம், சக்கரை பாகு. ஓகேங்களா, அடுப்பத்தை வச்சு நான் நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, சூடாயிடுச்சு. 2 கிளாஸ் தண்ணி ஊற்றலாம். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. இன்னொரு கிளாஸ் பிடிப்போம் தண்ணி. இன்னொரு கிளாஸ் தண்ணியும் ஊற்றியாச்சு. ஓகே கைஸ், இப்போ நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். ஓகேங்களா, சர்க்கரை ஆட் பண்ணிப்போம். 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இன்னொரு ஸ்பூன் கூட எடுத்துப்போம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ப்ரெட்டை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுவோம். ஓகே, எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். நல்லா இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே கைஸ், ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ முந்திரி இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஆட் பண்ணியாச்சு. நம்மளோட ரெடி. இப்போ நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது கைஸ். மறக்காமல் எல்லாம் ட்ரை பண்ணி பாரு. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் கைஸ், நீங்கள் சேம் இந்த தண்ணி ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போ உங்களுக்கு வேணால் மில்க் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அது உங்களோட நடுவில் உங்களுக்கு வேணும்னா மில்க் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல பாய்.